உங்க குழந்தை ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்களான்னு கவலையா இருக்கா? வாங்க, அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் நம்ம குழந்தை இப்படி இருக்கு? இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள அடிக்கடி வருதா? எப்ப பார்த்தாலும் டயர்டா எங்கேயாவது சாஞ்சுக்கிட்டே உடம்புல சக்தியே இல்லாத மாதிரி இருக்காங்களா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது சோம்பேறித்தனம் இல்லவே இல்ல. பார்க்கறதுக்கு சோம்பல் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு சென்சரி பிரச்சனை. அதாவது அவங்க உடம்பு எங்க இருக்குன்னு அவங்க மூளைக்கு சரியா தெரியல. இதுக்கு பேரு ப்ராப்ரியோசெப்டிவ் ஃபீட்பேக். அதே மாதிரி அவங்களோட பேலன்ஸ் சிஸ்டமும், அதாவது வெஸ்டிபுலர் சிஸ்டமும் கொஞ்சம் மெதுவா வேலை செய்யலாம். மொத்தத்துல உடம்புல இருந்து மூளைக்கு போற சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. அதான் பிரச்சனை. சரி, அப்போ பெற்றோரா நாம் என்ன பண்ணலாம்? எப்படி அவங்களுக்கு உதவலாம்? அவங்க உடல் விழிப்புணர்வை அதிகப்படுத்த ஒரு 4 சூப்பரான வழிகள் இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல்ல செங்குத்து இயக்கம், டிராம்போலின்ல குதிக்கிறது இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். அடுத்து ஆழமான அழுத்தம். தினமும் உங்க பிள்ளைய நல்லா இறுக்கமா கட்டிப்பிடிச்சாலே போதும். மூணாவது ஹெவி வாக். வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஆப்ஸ்டக்கல் கோர்ஸ் மாதிரி செட் பண்ணி விளையாடலாம். கடைசியா ஊஞ்சல் ஆடுறது, தலையணைக்குள்ள குதிச்சு விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப உதவும். சோ இது அவங்களோட வீக்னஸ் இல்ல, அது அவங்க சென்சரி சிஸ்டத்தோட ஒரு தேவை, அவ்வளவுதான். அப்போ யோசிங்க, இன்னைக்கு உங்க குழந்தையோட உண்மையான தேவை என்னவா இருக்கும்?